நேற்று நைட்டு தூக்கமே வரல மச்சி. ஏன்டா? டிவியில் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? என்ன படம்? சிம்மா, நரசிம்மா. ஏய் ஏய் எங்கே பார்த்துட்டு இருக்கா? என்னடா இவன்? டேய் அவனை விடுறா. நீ சொல்ற. நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். எதுக்குடா? ஏய் மச்சான், உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சுடா. என்ன சொன்னாலும் அவன் காதுல விழாது. டேய் கொஞ்சம் ஹாய் கேர்ள்ஸ். எப்படி கரெக்டான டைம்க்கு வந்து பஸ் வருதான்னு பாப்பேன். இல்ல ஷேர் ஆட்டோல போயிடுவேன். பஸ் கரெக்ட் டைம்க்கு வர போறது இல்ல. அட்ரஸ் எங்க இருக்கு? பொண்ணு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க. சரி விடுங்க, நான் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன். பாட்டுக்கு வந்தா டேய் குடுறா. ஏய் புடி எத்தனை போ. தர மாட்டேன். அப்புறம் இவரிட்ட என்ன தம்பி, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? தம்பியா? பின்ன முடியெல்லாம் வெட்டி சுத்தினா தம்பின்னா சார். நோ வா. வானா இப்படி வரமா? சார், போணுமா? சார் வாயா இங்க. யோ போடா. தம்பி அவனே பொண்ணுங்களை பார்த்து தம்பி, சைட் வச்சிருக்கா. இழுக்காதப்பா. நான் சொல்றேன். ஓ நீ சொல்றியா? காசு எவ்வளவு வச்சிருக்க? 10 பைசா இல்ல. 10 ரூபா தான் இருக்கா? ஆ. வா ஒரு தம் வச்சு நான் நான் தம் அடிக்க மாட்டேனே. சிகரெட் கொடுக்கல எனக்கு. பஸ்ஸுக்குலாம் வெயிட் பண்ணா நீ இங்கே தான் இருக்கணும். ஆட்டோ அவ சொன்னது கேட்டு பஸ் வர மாதிரி தெரியல. ஷேர் ஆட்டோல போயிடலாமா? சரி ஓகே டி பாய். பத்ரம் வரேன். ஹே எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா டி நீ? பாய். ஓகே பாய் டி. டேய் டேய் கூப்பிட்டேங்கற என்னடா இங்கே பாத்துட்டு கார்த்தி ஏய் இங்க பாஸ் பண்றா. டேய் மச்சான் டேய் தினேஷ்க்கு பாஸ் பண்றா. டேய் அங்க பாரு சும்மா இருக்கா. டேய் எனக்கு பாஸ் பண்ணு. டேய் கார்த்தி ஏய் கரெக்ட்டா எடுங்கடா. ஏய் அங்க பாரு அங்க நிக்கறான் பாரு அவன் குடு. டேய் மச்சான் இங்க கூட. ஏய் வாடா இங்க. டேய் விடுடா மேட்ச்டா டேய். எங்கடா இழுத்துட்டு போற? வாடா விடுடா டேய். ஷட் அப். எதுவும் பேச கூடாது. சைலண்டா கூட வா. டேய் அடி வாங்க போற. ஏய் கையா கிளாஸ் இருக்கு. டேய் உனக்கு கிளாஸ் ரூம் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட் பப்போட லவ் முக்கியமா? என்னது லவ்வா? என்னடா சொல்ற? எஸ் ஏய். டேம் லவ் மேன். இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா. நேரா போறோம் அவகிட்ட லவ்வ சொல்றோம். சொல்றோமா? டேய் சொல்றேன் வா வா. டேய் பப்பு விளையாடாதடா. கிளாஸுக்கு டைம் ஆகுது. நீ வேணா போய் தனியா அடி வாங்கு. நான் போறேன். யாரா அவன்? டேய் லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமு ப்ராக்டிக்கலு எக்ஸாம்ன்ட்டு. இப்போ நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ண மட்டும் பாரு. பார்த்து கற்றுக்க. டேய் சரிடா. லவ் பண்றதுக்கு நேரங்காலம் தேவையில்ல. இப்படி கிளாஸுக்கு போற நேரத்துல ஹீரோ மாதிரி இழுத்துட்டு போற. மச்சி லவ் சொல்றதுக்குலாம் நேரம் காலம் பார்த்தோன்னு வையி பாட்டி வடை சுட்ட கதையாயிரும். அப்புறம் சின்ன கேப் கூட ஏதாவது குள்ளனை வந்து உள்ள பூந்துரும். சைலண்ட் டைம் ஆச்சுடா. வா அட சொன்னா கே. டேய் வாடா. டேய் விட்றா. போய் தொலை. சாரி டேய் வந்து நிக்கிற பாரு. பைத்தியம் மேடம். இல்லடி. ஹே சொல்ல மறந்துட்டேன். அந்த பையன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான்டியா நான் சொன்னேன்ல. எஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேர் பப்பு. நான் இங்கே தான் தேர்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன். ஓகே. நான் ஒரு 3 மாசமா உங்களை சொல்லுங்க. லவ் பண்றேன். பன்னி குட்டிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா? என் ஹைட் எவ்வளவு தெரியுமா? ஹலோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இல்லன்னு சொல்லுங்க. இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு கமெண்ட் பண்ற வேலை வேணாம். மைண்ட ஓ சமச்சா அப்படியா? பிடிக்கல சீப்படா. நீ வாடி போலாம். சமாளிப்போம். சாரி மச்சான். ஏன் மச்சான் நான் அவ்வளவு குண்டாவாடா இருக்கேன்? இல்ல மச்சான் நீ அவளோட கொஞ்சம் குள்ளமா வேற இருக்க. கடைசி வரைக்கும் சிங்கிள் தாண்டி. இதுதான் வந்துட்டேன்டா உன்ன. சிரிச்சாச்சா? ஏன் உடனாட்டி சிரிக்கணுமா? பேசவே இல்ல. சொன்னா கேட்கணும். சிரிச்சு முடிச்சாச்சா? இல்லடா சாமி. நீங்க வேணாலும் பாருங்க. எண்ணி ஒரே மாசத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணி 650 6 பேக்ல அந்த பொண்ணு முன்னாடி நிக்க தான் போறேன். அப்ப அந்த பொண்ணால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவரு யாரியா? அந்த அம்மா டாப்சி. போடா பைத்தியம் மச்சான் ஒரே மாசத்துல ஆரம்ப வாய்ப்பே இல்ல மச்சான். வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடு எக்ஸசைஸ்ல எனக்கு 8 பேருக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. சரிடா. எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிடுவேன். ஹைட் எப்படி ஏத்துவேன்? கரெக்ட் மச்சான். கரெக்ட் தான மச்சான் சொல்றது? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ நான் ஏந்துங்கண்ணா. டேய் என்ன பண்ண? என்னதான்டா பண்ண போற? டேய் என்ன பண்ண பாத்துக்கண்ணா. டேய் என்னடா படுத்துட்ட? அப்புறம் டேய் வேற என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். சொல்றா. என்ன இது? ஐயோ இவனை வச்சுக்கிட்டு சரி உன் வழிக்கே வரேன்டா.
சரி அப்படியே எந்திரி. அவ்வளோதானே. ஐயோ அட நீ இவன் யாரு? டேய், வேலைக்கு ஆக மாட்டான். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்னு சொன்னா என்ன செருப்பால அடிப்பாங்கடா. இப்போ என்ன பண்ற, கையெல்லாம் ஊனாம தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு அப்படியே எந்திரி பாப்போம். எந்திரா, ஆமாடா அதான் மச்சான், எக்ஸசைஸ். அப்படிதான்டா அப்பதான் வரும். 6 பேக் வரும், இல்லனா 8 பேக் கூட வரும். உஷாராவும். உன்னால முடியாது. Come on, you can do it, man. Come on, Papu. நல்லா தூக்க ஆரம்பிச்சேன். தூக்கலாம். கரெக்ட். நாகப்பாம்பு போட்டு உள்ள. கமான் மச்சான். அப்பே சொன்னாங்கன்னா கேட்டியா? வரேன் மச்சான், உன் அழகு முகத்தை பாரு. இப்போ தலை சுத்தம். சும்மா இல்லையா? உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த பையன் பாருடி இன்னைக்கு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னையோட 5வது நாள் பார்க்குறேன். வேற ஏதோ பிளானோட தான் வந்து நிற்கிறேன் போல. பாத்தியா, எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்னம்மா, ஆட்டோ வந்ததே கிளம்ப வேண்டியது தானே? ஆமா மாமா. என்ன லவ்வா? வேணாம் மச்சான், ஒரு நிமிஷம். டேய் மச்சான், இருடா. ஆடா போடா. டேய் ஆ? என்ன மச்சான், பசிக்குதா? கேண்டீன் போமா? அது இல்லடா, உங்கள்கிட்ட கேட்கணும். நீ எப்படி மச்சான் எல்லா பொண்ணும் அசால்ட்டாக உசார் பண்ணுற? அந்த வித்தியை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுக்கவே, நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ல. மச்சான், அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும்டா. லவ் பண்ணி சின்சியராக இருக்கிறது தான்டா கஷ்டம். லவ் பண்ணி கழட்டி விடுறதுலாம் ஒரு ஈஸியான மேட்ரு. அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். ஏன்டா உன் பெருமையை பேசுறதுக்கு தாடா நேரம். எனக்கு ஏதாவது வழி சொல்கிறா? அதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போடணும்டா. நான் போகிறேன் மச்சான், நான் எஃபர்ட் நல்லா போகிறேன் மச்சான். நீ என்ன சொல்ல செய்கிறேன்? எது சொன்னாலும் செய்வியா? அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை பப்ஸை கம்மி பண்ணணும். நான் தான் இப்போ முட்டை பப்ஸ் சாப்பிட்றது இல்லையே. இதோ இங்கே 2, இந்த கீழே 4, இதோ இங்கே ஒரு 10 வச்சிருக்கல. இதெல்லாம் கம்மி பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நானும் தான் எஃபர்ட்னு சொல்லி போட்டு பார்த்தேன். மண்டல ரத்தம் வந்தது தான் மிச்சம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக. ஆமாம், எதுவுமே இருக்கக்கூடாது, எஃபர்ட்டே போடாமல். எஃபர்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு ஐடியா சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க. ஆமாம். படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடு. 1 லட்ச ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. போயிருப்பானுங்க. அது கூட ஒரு 50% சான்ஸ் இருக்கு. இதோ இருக்குது பாரு, தர்ம மாடு. வா சொல்லிட்டாங்க. நானும் முக்கியமான சேட்டை வேற நடுவுலயே விட்டேன். ஒழுங்கா வந்தியா, அந்த கேன்டீன்ல எதனா சாப்பிட்டியா போனியான்னு இல்லாம பண்ணுமா கூடு. நானும் பேசல. டேய், எங்கடா போனீங்க? எவ்வளோ நேரமா தெரியுது? எங்களை ஏன்டா தெரியும்? என்னடா பண்ணீங்க? நாங்க இங்க தான்டா இருக்கோம். டேய், அப்படி என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்தோம், செட் ஆகல. டேய் புளி மூட்டை, பொண்ணுங்களை பத்தி தானே பேசிட்டு இருந்த. டேய், இந்த கட்டா சொரவெல்லாம் இங்க வந்து வச்சுக்காத. டேய், கொஞ்சம் பார்த்தாலே தெரியுதுடா. பொண்ணுங்களை பத்தி பசங்க பேசாம பின்ன வேற யாரா பேசுவா? நீ என்ன முனிவரா போறியா? இதெல்லாம் எப்படா கத்துக்க போற? டேய், இவன்கிட்ட பேசுற டைம் தான் வேஸ்ட். வா போலாம். மூஞ்ச பத்தி எதுக்கு? இவனும் கத்துக்க மாட்டான், நம்மளும் கத்துக்க விட மாட்டான். இவனுக்கு கூட போகணுன்ற? ஆமாவா? ஆமா. ஓகே. அப்படியே தூக்கி போட்டுருவேன். இவ்வளோ நேரம் இவெல்லாம் பஸ் வெயிட் பண்ற மாதிரியே தெரில. நான் வரலப்பா அந்த விளையாட்டுக்கு. சரி போ, நீ உன் வேலையை பாரு. அதெல்லாம் கிடையாதுப்பா. லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கு, நீயும் சம்பளம் வந்துடா. வாங்கி தான் வரப்போறாரு போல. மச்சான் இன்னைக்கு கரெக்ட் பண்ணாம விட மாட்டான் போல. போட்டோம். ஓகேயா, நான் வரேன். பாய் பாய். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏறாத ப்ளீஸ். இங்க வா. எஸ்.
ஹோப் இல்ல. இதுக்கு தான் நிறுத்த சொன்னியா? ம். மச்சான் எப்படியாச்சு? ம் ம் ம். கேகே நகர்ப்பா. இல்ல பில்லர்னா? கேகே நகர் தான் நீ சொன்ன. இல்ல அசோக் பில்லர் போறேன். ம், இப்போ புரிஞ்சு போச்சு. பில்லர்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். சரி பாத்துக்கலாம், எடுங்க. ஒன்றும் இல்லை அக்கா. சாரி அண்ணா, இங்க வீடு வாடகைக்கு ஏதாச்சும் இருக்குமா? சரி. ஹாய்ப்பா. வாமா. வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? பஸ்ஸே கிடைக்கலப்பா. ஷேர் ஆட்டோ பிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு போகும்னு சொன்னா கேட்டா தானே. ஷேர் ஆட்டோவும் பஸ்லயும் வந்தனா இப்படிதான் லேட் ஆகும். சார். தேங்க்யூ. அக்கா, அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரமா? ஸ்பெஷல் காஃபி. ஓகே, அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே? நாளா சீக்கிரமா தூங்கிடுவேன்பா. அவன் தான் நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். நோ அப்படியாடா? டாடி. இஸ் a குட் பாய். சும்மா. ஓகே, வரேன். பாய் டாடி. பாய்டா. ஹலோ. ஹலோ. ஏய் பேசுடி. அவனை நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது. ஏய் சும்மா அவனை கிண்டல்லாம் பண்ணாத. அவனே பாவம். பாவமா? ஓஹோ. இவன் எப்படி தைரியமா வந்து உன்கிட்ட லவ் சொல்ல போறான்? அவனுக்கு ஒரு ஓரமா நின்னு உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. நீ வேணா பாரு. ஒரு நாள் வந்து எப்படி என்கிட்ட தைரியமா ப்ரப்போஸ் பண்ண போறான்னு. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன குவாலிட்டிஸ்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. குவாலிட்டிஸா? என்ன குவாலிட்டிஸ்? மறந்துட்டியா? அதான் ஒருத்த லவ் பண்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லக்கூடாது, தயங்கி நிக்கணும், மறைஞ்சு நின்னு பார்க்கணும், காதல கண்ணால சொல்லாம சொல்லணும் அப்படின்னு கதையா அலப்பியே. அவன் அதை தானே பண்றான். பேசாம ஓகே பண்ணிடு. ஏய் நீ வேற போடி. வேற வேலை இல்ல. தோடா மேடம், அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? ஏன் அவனை பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருந்தா என்ன? அப்ப ஒன்னு ஓகே சொல்லு. இல்ல வேணாம், இங்க நிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இல்ல எத்தனை நாள் தான் அவனும் ஓரமா நின்னு ஓர கண்ணாலே பாத்துட்டு இருப்பான்? ஏய் அவன் முதல்ல பக்கத்துல வந்து பேசினா தானடி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒண்ணு சொல்ல முடியும். நானே அதெல்லாம் போய் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பட் அவ வந்து லவ் சொல்றதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் போலயே. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஐடியாவா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. பிரச்சனை எல்லாம் ஒன்னும் ஆகாதுரி. நாளைக்கு வா, அவன் வரானா பார்க்கலாம். ஓகே சரி, நான் வைக்கிறேன்.